வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மாடல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 ரோல் கூடைகள் நிறையா பார்த்துட்டோம். இந்த கூடைகளும் திரும்ப நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்டிருக்க ஆர்டர்ஸ் தான். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கீங்க மேம், அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி அதையும் பார்க்கலாம். இதில் காமனாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இதில் வந்து 2 வயர் ஹேண்டில் எஸ் டைப் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். பேஸ் போட்டு முடிச்சதுமே குச்சி சொருகியிருக்கேன். நான் ஏணிப்படி முடிச்சு தான் வந்து எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேனோ அதே மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கூடையோட காமனான மெஷர்மெண்ட் நான் வந்து சொல்லிடுறேன். 6 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கணும். இது வந்து ஸ்டீல் ஸ்கேலோட மெஷர்மெண்ட்டுங்க. என்னோட வயருக்கு நான் மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களோட வயர் இதை விட மெலிசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கூடைக்கு நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஆரஞ்சு கலர் வந்து 16 வயர் எடுத்துக்கோங்க, க்ரீன் வந்து 8 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 9 லைனுமே க்ரீன் கலர் வயரில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹைட் வந்து ஆரஞ்சு க்ரீன் ஆரஞ்சுன்னு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பெரிய செக்குடு பேட்டர்ன் 8x8 மாதிரி வந்திருக்கும். இந்த செக்குடு பேட்டர்னில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூடைகள் வந்து சூப்பராகவே இருக்கும். ஆரஞ்சு வித் க்ரீன் வந்து ரெண்டுமே நல்லா பிரைட் கலர்ஸ். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக சூப்பராக ஃபினிஷிங்கில் நல்லா உங்களுக்கு வந்து இருக்கும். நாட்ஸை வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கூடை வந்து நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்த கூடை பாருங்கள். இது ரோஸ் வித் சாண்டிலில் நான் வந்து போட்டிருக்கேன். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பாருங்கள். ரோஸ் வந்து 20 வயர் கட் பண்ணிக்கோங்க, சாண்டில் வந்து 4 வயர், 24 வயர் மொத்தம். பேஸும் அதே மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாண்டிலும் அந்த ரோஸும் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்கள், பேஸ் வந்து போடுறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாண்டிலில் போட்டுருங்க, அப்புறம் ரோஸில் போட்டுக்கிட்டு திரும்ப சாண்டில் போட்டு ஒவ்வொரு லைன் போட்டு முடிச்சுங்க. அப்புறம் ஹைட் வந்து திரும்ப சாண்டில் ரோஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஹேண்டில் வந்து எஸ் டைப் ஹேண்டில் தான். 2 வயர் ஹேண்டில், இன்னர் வேர் அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 12 வயர் வந்து ப்ளூ கலர் வயரும் 12 வயர் மாம்பழம் மஞ்சள் கலர் வயரும் போட்டுக்கோங்க. இது வந்து டாட் மாடலில் வரும். உங்களுக்கு கட் பண்ணுறதும் பேஸும் வந்து டாட் மாடலில் இருக்கும். கீழே பேஸும் வந்து உங்களுக்கு ஒரு லைன் எல்லோனா ஒரு லைன் வந்து ப்ளூ, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. ஹைட் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒரு 8 லைன் வந்து ப்ளூவும், அடுத்து மாம்பழம் மஞ்சள் கலர், திரும்ப வந்து ப்ளூ கலர், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறப்ப இது ஒரு டிசைனாக உங்களுக்கு வந்து சூப்பராகவே கிடைக்கும். இந்த மாடலும் உங்களுக்கு வந்து நல்ல டார்க் கலர், இந்த கலர் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அடுத்து பாருங்கள். இதில் வந்து இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ரெட்டு வந்து 14 வயர் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஒயிட் வந்து 10 லைன், டோட்டலாக 24 வயர் வந்துருச்சா. பேஸ் வந்து 9 லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்லேயே போட்டுருங்க. ஹைட்டும் வந்து ரெட்லேயே போட்டுக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிளைனாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்துக்கோங்க. இந்த பூ எப்படி போடுறதுன்னு கூட தனியாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து டொமேட்டோ ரெட் அண்டு ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கே கூட சூப்பராகவே வந்திருக்கு, நல்லா நீட்டாக. அடுத்த கூட பார்த்தீங்கன்னா செக்குடு டைப் கூட க்ரீன் அண்டு சாண்டில் கலரில் போட்டிருக்கோம். க்ரீன் வந்து 14 வயர், சாண்டில் வந்து 10 வயரு. உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 5 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. நடுவில் க்ரீன் மட்டும் ஒரு 4 வயர் போட்டுக்கோங்க. பேஸும் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் போட்டுக்கோங்க. க்ரீனு அப்புறம் சாண்டில்னு போட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 5 லைனாக நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன செக்கடாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கூடை வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி கூடைகள் 2 ரோல் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இந்த கூடைக்கெல்லாம் வந்து சூப்பராக மேட்ச் ஆகுங்க. இந்த மாதிரி சின்ன செக்குடு, இந்த பெரிய செக்குடெல்லாம் போட்டிங்கன்னா 2 ரோல் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ரோல் ஆரஞ்சு, ஒரு ரோல் க்ரீனு, அது மாதிரி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் போடுறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆயிடும். ஆனால் இந்த மாதிரி அந்த ரோஸ் கலர் நம்ம பேட்டர்ன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கெலாம் ரோஸ் வேர் வந்து நிறையா இருக்கணும், சாண்டில் வேர் வந்து கம்மியாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து போட முடியும். இதுவுமே வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு மாம்பழ மஞ்சள் கலருமே வந்து சேமாக ஒவ்வொரு ரோல் எடுத்தால் கூட போதும். இது பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து 1.25 ரோல் கிட்ட வேணும்.
ஒயிட் வந்து நீங்கள் 3/4 ரோல் இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து நீட்டாக இந்த மாதிரி கூடைகள் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடைகள் எல்லாமே வந்து லஞ்ச் பேக்குக்கு ஒரு மீடியம் சைஸு கூடையாக இருக்கிறதுனால எல்லா பர்பஸுக்குமே இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கூடைகளோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.